ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேகலா ஆரி மேஜிக்ஸ் தமிழ். இன்றைக்கி விநாயகர் மோட்டிவ் போட போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் சுகர் பீட்ஸ், சில்க் த்ரெட், சூயிங் த்ரெட், நீடில் துலிப் நீடிலில் நம்பர் 14 எடுத்திருக்கேன். எண் நாட் வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி எண் நாட் போட்டுக்கணும். இதை வந்து இந்த கையில் இந்த 2 ஃபிங்கர்ஸ் வச்சு கீழே அடியில் பிடிச்சிக்கணும் த்ரெட்டை. ஃபஸ்ட்டு திலகம் ஷேப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். த்ரெட்டை இங்கே மேலே ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு சுகர் பீட்ஸில் ரெண்டு சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணி பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டு த்ரெட்டை மறுபடியும் மேலே எடுத்து ரெண்டு சுகர் பீடாக ஆட் பண்ணணும். இந்த கேர்வ் வர்ற இடத்துல ஒன்றுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். 2 ஆட் பண்ணோம்னா ஷேப் கரெக்டாக அந்த யூ ஷேப்பில் வராது. இப்போ டர்ன் பண்ணதுக்கப்புறம் 2 சுகர் பீட் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு சுகர் பீட் ஆட் பண்ணி டர்ன் பண்ணிவிட்டு சுகர் பீட்ஸ் போட்டு அவுட்லைன் ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உள்ளே வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு சில்க் த்ரெட்டில் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் த்ரெட்டில் எண் நாட் வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சென்டரில் இல்லைன்னா மேலே இங்கேருந்து திலகம் ஷேப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நீடில் மேலே எடுத்துட்டு த்ரெட்டை மேலே புல் பண்ணி எடுத்தாச்சு. த்ரெட்டில் நீடில் ஒரு ட்விஸ்ட் பண்ணி மறுபடியும் பக்கத்துலேயே நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே இழுத்தோம்னா ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் அழகாக வந்துடும். இதே மாதிரியே கேப் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே மறுபடியும் ஒரு ட்விஸ்ட்டு நீடில் கீழே இன்சர்ட் பண்ணுறோம். இன்னும் ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் போடுறதுக்கு இடம் இருக்குது.
இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதையும் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கேப்பையும் ஒரு ட்விஸ்ட்டு பக்கத்துலேயே நீடில் இன்சர்ட் பண்ணணும். நீடில் கீழே புல் பண்ணும்போது ஒரு நாட் விழுந்துடும். இதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் இன்னொன்று ஒரு ட்விஸ்ட்டு பக்கத்துலேயே நீடில் இன்சர்ட் பண்ணணும். கீழே புல் பண்ணும்போது நாட். பிங்க் கலர் வந்து இது எல்லா இடத்துலையும் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. இந்த கேப்பில் க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டை போட்டு கேப் ஃபில் பண்ண போகிறோம். க்ரீன் கலர் சில்க் த்ரெட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.